எனக்கு தெரிஞ்ச 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஏறக்குறைய நான் பார்க்காத ஹாஸ்பிட்டலே இல்லை. அவ்வளோ ஹாஸ்பிட்டல் பண்ணி ஏறக்குறைய ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு தெரியும். சரி, நமக்கு தேவையில்லாம பணத்தை பெரிய மனத்தை விட நாங்கள் இருக்கிற இது வச்சு நம்ம இருக்கிற கொரோனாலாம் சொல்லிட்டு நான் முடிவு நான் வேலை செய்யறதே கேம்ப் அந்த ஸ்லிப் விருப்பமில்லாத தான் நான் போனேன். சரி, எல்லாம் வாங்கி ஓடிச்சு வாங்கிட்டாரு. அவர் கம்பல் பண்ணுறாரு. போச்சு வீட்டில் கம்பல் பண்ணுறது என்னுடைய நண்பர் கம்பல் பண்ணுறாரு. ஓடிச்சு வாங்கி பேர் படி வச்சுட்டு ஜஸ்ட் போய் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவான் அப்படின்னு கம்பல் பண்ணி அதெல்லாம் அவங்க மண்டல் வச்சுருந்தாங்க. நான் போகிறேன் பார்த்து சந்தோஷம். அவங்க எனக்கு எவ்வளோ செலவினம் அவங்க ஆஃபர் இந்த ஆஃபரில் என்ன இருக்கா இந்த விதிகளின் படி தான் இந்த ஆஃபர் இன்கேஸ் என்ன சேஞ்சஸ் ஆனால் ஸ்லைட் சேஞ்ச் வரும். நீங்கள் வாங்க எதுவுமே ஆகவே நான் ஃபோன் பண்ணிக்கலாம் அப்பாயின்மெண்ட் லேட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் பார்த்த அந்த ஹாஸ்பிட்டலுடைய சாதனை பார்த்தேன். அது எங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. 2 பேரும் செக் பண்ணாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் அப்போ எப்படி இருந்தாலும் இப்போ உங்களுடைய கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சொல்லலாம் அப்படின்னு எங்களுக்கு செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு இன்னைய கண்டிஷன் என்னோட சொன்னாங்க. இந்த மாதிரி நிலைமை அதுக்கு என்னென்ன சிகிச்சை இருக்குது, அதுக்கு என்னென்ன செலவு அப்படின்னு இருக்கு. நீங்கள் எதை சொல்லலாம் அதை நம்ம செஞ்சு எங்களுக்கு எது கரெக்டாக இருந்தால் அதை நான் செஞ்சு இன்னைக்கு நட்பு அதை செய்யுங்க. சாப்பிடும் நட்பு என்னோட பெருதலாகவும் அண்ணனாகவும் ரொம்ப விதிய முடியாத அளவுக்கு ஆசிரியர் துர்கா சங்கீதா அண்ணா இந்துஜா இப்போலாம் தெரியும். ஆனால் முக்கியமாக எனக்கு ஃப்ரெண்ட்லேயே போயிட்டுருக்கோம். நம்முடைய சந்தேகம் எதை கேட்டாலும் சொல்லுவோம். ஃபைனான்ஸ் உட்பட எங்களுக்கு மாதிரி நம்ம அவங்க தெரிஞ்சுக்கணும். அப்புறம் யாராச்சும் மேடம் என்னோட பண்ணிட்டு அமைச்சர் நாற்பது எவ்வளோ முடியுமோ அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி நீங்கள் கவர்மெண்ட் சாதனை சொன்னாங்க. நீங்களும் அவங்க நம்பி சிகிச்சை எடுத்தீங்கன்னா எங்களால் நீங்களும் ஒரு குழந்தை வச்சு போகலாம்.